மாமா, உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கு. அனுபவம் மாப்ள, அனுபவம். மேடம், நான் லாண்ட்ரிலேருந்து வரேன் மேடம். சேலை பொண்ணுன்னு ஃபோன் வந்தது. நான் தான்ப்பா சொன்னேன். வா கொடுங்க மேடம். இரு, கொண்டு வரேன். இந்தா பிடி. என்ன மேடம், ஏற்கனவே தோச்ச மாதிரி இருக்கு. ஒழுங்கா துவைக்கல, அழுக்கா இருக்கு. சில பேர் கை பட்டோன்னு இன்னும் அழுக்காயிருச்சு. எடுத்துட்டு போய் நல்லா அழுக்கு போற மாதிரி தோச்சு கொண்டு வா. சரி மேடம். இதுக்கெல்லாம் மனசு மாறுற ஆள் நான் கிடையாது. முதல்ல இந்த மாதிரி சீப்பா பிஹேவ் பண்றதை நிறுத்துங்க. இன்னைக்கு சாருக்கு என்னாச்சு? உண்ணாவிரத மாதிரி தூங்கா விரதமா? ஒன்றும் இல்லை. டைம் பாத்தீங்களா? 12 ஆக போகுது. தூங்க வேண்டாமா சந்தோஷ்? தூக்கம் வரல. ஏன் வரலன்னா வரல, விட. படுத்தா தானே தூக்கம் வரும். வாங்க, உங்களுக்கு கால் அமுக்கி விடுறேன். தூக்கம் எப்படி வருதுன்னு பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உடம்பு ஏதாவது சரியில்லையா சந்தோஷ்? தலைவலிக்குதா? டேப்லெட் தரட்டா? நீ போய் படு, நான் வரேன் போ. அப்போ ஏதோ மூட் அவுட்டு தான். என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? சொன்னாதானே சரி பண்ண முடியும். கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு ப்ளீஸ்.
அவ்வளோ மூட் அவுட்டா? அப்போ உங்க இஷ்டப்படி வாங்க, நான் படுக்க போறேன். போவேன், படுப்பேன், ஆனா தூங்க மாட்டேன். நீங்க வர வரைக்கும் முழிச்சிட்டு தான் இருப்பேன். என்ன? என்னது, 2 பேரும் ஹால்ல உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க, தூங்க போலியா? எனக்கு தூக்கம் வரதான் செய்யுது. ஐயாதான் என்னமோ இங்க உட்காந்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்றாரு. பாரதி, நானும் அப்போல இருந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இவன் என்னவோ புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. பாரதி, உங்களுக்குள்ள சண்டை ஒண்ணும் இல்லையே? சாரு இருக்கிற கோலத்தை பார்த்தா சண்டைக்கு ரெடி தான் தோணுது. நான் அதுக்கெல்லாம் தயாரா இல்லப்பா. என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். சந்தோஷ், என்னடா ஆச்சு? உங்க எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு? ஏன் இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வாட்டி இப்படி கேள்வி கேட்டே இருப்பீங்க? நம்ம வீட்டுக்குள்ள தானே உட்காந்துட்டு இருக்கேன், நான் ரோட்ல உட்காந்துட்டு இருக்கேன். தூக்கம் வந்துச்சுன்னா போய் தூங்குங்க போங்க. என்ன விட்டா நான் இந்த செகண்டே தூங்கிடுவேன். ஆனா அந்த மனுஷன் எங்க என்ன தூங்க விடுறாரு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் கரெக்டா கண்ணை சொக்கி தூக்கம் வரும்போது தான் வந்து எழுப்புவாரு. அவருக்கு சாப்பிட கொடுத்துட்டு போய் படுத்தா என் தூக்கமே போயிடுது. அதுக்காகவே இப்பெல்லாம் எப்ப வேணாலும் வந்து தொலையிட்டுன்னு முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். எப்ப பார்த்தாலும் குடிக்க வேண்டியது, வீட்டுக்கு வரப்போ நம்ம தூக்கம் தான் போகுது. ஆமா, நீ எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? ஓ, உங்க சித்தப்பா வந்து தொலையிட்டுன்னு சொன்னது உனக்கு கோவம் வந்துருச்சா? சித்தி போங்க, சித்தி போய் படுங்க போங்க, இரிட்டேட் பண்ணாதீங்க. அத்தை, இவர் எப்ப வேணாலும் வரட்டும், நான் போய் படுத்துக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது. ஆனா நான் தூங்க மாட்டேன் சந்தோஷ். நீங்க வந்தாதான் தூங்குவேன். நான் மட்டும் இங்க உட்கார்ந்து என்ன பேச போறேன்? நானும் போய் தூங்குறேன். சிவகாமி, ஏய் சிவகாமி, இங்கதான் இருக்க? ஏய் இருற. என்ன சந்தோஷ், டைம் என்ன ஆகுது? நீ என்ன இன்னும் தூங்காம முடிச்சிட்டு இருக்க? டயத்துக்கு தூங்கலன்னா உடம்பு கெட்டு போயிடும்டா. யூஸ்வலாக சித்தப்ஸ் இப்படி தான் உன்னை கேட்பேன்ல. ஆனால் இனிமேல் ஏன்டா நான் உங்ககிட்ட அது மாதிரி நடிக்கணும்? உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. இப்போ அதே வேறு மாதிரி கேட்குறேன் பாரு. ஏன்டா தூங்காமல் இருக்க? எப்படி தூக்கம் வரும்? என்ன மாதிரி ஒரு டார்ச்சர் வீட்டுக்குள்ளே இருந்தா ஒரு மனுஷனுக்கு எப்படி தூக்கம் வரும்? ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? நீ தூங்காமல் இருந்தால் தான் உன் அப்பா நிம்மதியாக தூங்க முடியும். ஏன்னா உன் அப்பா நிம்மதியாக தூங்கலைன்னு வச்சுக்கோ, அவனுடைய ஹார்ட் இருக்க அது தூங்கிடும். அப்புறம் அவ்வளோதான். இதே இடத்துல உன் கை தனியா கால் தனியா தலை தனியா துண்டு துண்டா வெட்டி புதைச்சிட வேண்டாம். நிச்சயமா உனக்கு முடியும்டா. நான் இல்லைன்னு சொல்லி, ஆனால் தைரியம் உனக்கு இருக்கா இல்லையே? ஏன்னா உள்ள உன் உயிருக்கு உயிரான டேடி தூங்கிட்டு இருக்காரு.
அதுக்காக என்ன கொன்று போடுறத விட உன் அப்பா உயிரோடு இருக்கணுன்றது தான் உனக்கு ப்ரியாரிட்டி இல்லையா? என்ன ஓகே ஓகே, இப்போ வேணா நீ போய்க்கோ. ரைட் ரைட் ரைட். ஆனால் ஒன்று, இப்போ வேணா என் கையை விட்டு நீ போயிடலாம். ஆனால் எப்பவும் குடுமி என் கையில் தான்டா. முட்டாள் அண்ணன் பெத்த முட்டாள் மவனே. அண்ணான்னு கத்துவேன், வெளியே வந்துடுவார். பரவாயில்லையா? கத்துடுமா போட. சித்தப்பனையை அடிக்கிற நீ தொடர்ந்து உன் நெஞ்சிலேயே அடிச்சிட்டு இருப்பேன் நான். தாங்க மாட்டடா. சந்தோஷ், சந்தோஷ், என்னாச்சு? ஏன் இப்படி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லை, நீ போ. நம்புறேன். இல்ல சந்தோஷ், நீங்க சரியா இல்ல. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சந்தோஷ். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ போட வரேன்னு சொல்றல. இல்லைம்மா, நீ ஒன்றும் இல்லை, நீ போ. ஏன் சந்தோஷ்? ஒன்றும் இல்லைம்மா, அது நீ போன்னு சொல்கிறல்ல, ஒன்றும் இல்லை. ஒரு ஆம்பளைனா அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும், 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. இல்ல சந்தோஷ், அது பர்சனல். ஓ சந்தோஷ், நான் சொல்றேன் போன்னு சொல்றல. போ.
அண்ணி, அண்ணன் வர வர ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காரு அண்ணி. அவர் தான் எப்போதுமே முதல் ஆளா வந்து நிப்பாரு. 2 நிமிஷம் லேட் ஆனா கூட சோம்பேறி 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 என்ன திட்டிட்டே இருப்பாரு. நான் 10 நிமிஷமா ஹால்ல வெயிட் பண்றேன், அண்ணா இன்னும் வரவே இல்லை. அண்ணா எழுந்துட்டாரா இல்ல இன்னும் தூங்கிட்டு இருக்காரா? காலையில தான் பெட்ரூம்குள்ளேயே நுழைஞ்சாரு. நைட்டு பூரா மொட்டை மாடியிலேயே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். விடு ராஜேஷ், தூங்கிட்டு போட்டோம். என்ன நீ சொல்றீங்க? அப்படி அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு? சொன்னா தானே தெரியும். கேட்டா கோவப்படுறாரே தவிர ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் இமோஷன் அடங்குனதும் அவரா சொல்லட்டும்னு விட்டுட்டேன். ஆமாண்டா ராஜேஷ், நைட்டு பாரதி வந்து தூங்க வாங்க லேட் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டப்ப கூட வரமாட்டேன்னு அப்படியே உட்கார்ந்துருக்காண்டா. ஏன் இப்படி பண்றாரு? அன்னைக்கு வாக்கிங் போனப்ப கூட இப்படிதான் பிஹேவ் பண்ணாரு. போலாம். அண்ணே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன்? இல்லைண்ணே, நீங்க ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்க. உங்க முகமே சரியில்லை. நீங்க சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. நைட்டெல்லாம் நீங்க தூங்கலன்னு வேற அண்ணி சொன்னாங்க. அண்ணே, எங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான். சொல்லுங்கண்ணே. ஓவர் ரியாக்ட் பண்ணாத. ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டல. வா. நில்லு சந்தோஷ், அவன் சின்ன பையன், விடு. சரி, நான் கேக்குறேன், சொல்லு. உனக்கு என்னதான் பிரச்சனை? இங்க பார் சந்தோஷ், நீ பிரச்சனை இல்லைன்னு வாயில சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடுமா? நீ எதையோ மனசுல வச்சு கஷ்டப்படுறது எங்க எல்லாருக்கும் தெரியுது. அது என்னன்னு சொல்லு சந்தோஷ். ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. ஒண்ணும் இல்லனா ஒண்ணும் இல்லதான் விட்டுறணும். கேட்டே இருக்க கூடாது. வாடா. அண்ணே, நம்ம போறது இருக்கட்டும். முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. கையை விடுறா. விட மாட்டேண்ணே. கையை விடுறா. நீங்க சொல்லுங்க. டேய், கையை விடுனா கையை விடு. விடாதடா, கெட்டியா பிடிச்சுக்கோ. அவன் விட்டாலும் நான் அவனை விட மாட்டேன் சந்தோஷ். கமான், சொல்லு. அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? அப்பா, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிறேன். போடா முட்டா பையல. நான் என்ன அவனுக்கு வெறும் சித்தப்பா நினைச்சியா? அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே நான் தான். உங்ககிட்ட ஏன் மற்றவங்க கிட்ட அவன் சொல்ல தயங்குற விஷயத்த கூட என்கிட்ட ஃப்ரீயா பேசுவான். இல்ல சந்தோஷ்? நான் யாரா சந்தோஷ்? நான் உனக்கு சித்தப்பா மட்டும் இல்லை, ஐ எம் யுவர் வெல்விஷர். நீ நல்லா இருந்ததுனா நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். உன்னுடைய பிரச்சனையை அட்லீஸ்ட் என்கிட்ட மட்டுமாவது சொல்டா சந்தோஷ். உன்னை இப்படி டல்லாக பார்க்கறதுக்கு என்னால் தாங்க முடியலடா சந்தோஷ். நீ இப்படி சோகமாக நடமாடுறத பார்க்கும்போது எனக்கு இங்கே வலிக்குதுடா. இங்க வலிக்குதுடா.
பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்